சுத்தமான நாட்டு இளநீ இறக்குது வந்தாச்சு தோப்புக்கு. டேரெக்டாக தோட்டத்தையும் வந்தாச்சு. மக்களாகிய நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி குடித்து பயன்படுறங்கிறதுக்காண்டி, அதுக்காண்டி தான் உங்களுக்காண்டி, மக்களாகிய உங்களுக்காண்டி. ஆமாம், மக்கள் சேவை மகேசன் சேவை என்னன்னாக்கா, உங்கள் சேவை எங்களுக்கு தேவை என்னன்னாக்கா, நீங்கள் இளநீ கேட்டீங்க நிறையா பேர். நாட்டு இளநியாக கொண்டாங்க. தண்ணி அதிகமாக இருக்கணும், வழுக்கையாக இருக்கணும், நீங்கள் இனிப்பாகவும் இருக்கணும். நீங்கள் அது இங்கே தரமாக கிடைக்கும். அதை ஒரே எண்ணத்தோடு இப்போ இளநியை வெட்டி இறக்க போகிறோம். நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்து மெல்லாம் அப்படியே இறங்க. தரமான இளநீ இப்படி வருது பாருங்கள். வாரேன் இந்த இறக்கிட்டு இருக்கு. அப்படியே இறங்க வருது. அப்படியே இறங்க. சூப்பர் இளநியாக இருக்க. ஷியா, அருமையாக இருக்க. தென்னங்கடுக்கார இளநீ தான் அப்படி. இது நம்ம தென்னந்தோப்பு பண்ண தோட்டத்தில் உள்ள இளநீ தான் எல்லாமே. அவர் கண்ணு வியாபாரம் பார்க்க முடியாது. அதே மாதிரி தோப்பு இருந்தால் இருக்குது. தென்னங்கணுக்குலாம் கிழக்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு கன்று தேவைன்னா சொல்லுங்கள். எல்லாமே நம்மளுடைய நாட்டு கன்று தான், ஒரிஜினல் நாட்டு கன்று தான். கிழக்கப்போலாம் கன்று நிற்கி, தரமான கண்ணாக நிற்கி. உங்களுக்கு காமிக்கேன் இப்போ போய். தென்னங்கணுக்குலாம் இருந்தால் இருக்குது. ஃபுல்லாமே நாட்டு கன்று தான். எல்லாமே ஒட்டு கிடையாது. இது ஃபுல்லாமே நாட்டு கன்று. இப்போ நம்ம இந்த தென்னை மரத்தில் இறக்குனாங்க பாருங்கள், இளநீ. அந்த மாதிரி மரத்தை நல்லா, அதுதான் ஒரு 60 வருஷம் இருக்கும் அந்த மரம்லாம் வச்சு. அந்த மாதிரி மரத்தில் உள்ள கன்றுகள் தான் இங்கே பதியம் போட்டு வச்சுருக்கு. அந்த மரத்தில் உள்ள மரத்துலேருந்து காய் எடுத்து பதியம் போட்டு வச்சுருக்கு. அந்த மாதிரி கன்றுகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஃபுல்லாமே தரமான கன்றுகள். எல்லாமே விலையும் சௌரியம் தான். வாங்கி வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு 5-6 வருஷத்தில் நல்லா அந்த மாதிரி பெரிய மரமாக டக்குன்னு வளர்ந்து நல்லா காய், இளநீ, தேங்காயெல்லாம் கொடுக்கும். நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். நன்றி.